friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard maths full book edition chapter 4ல exercise 4.2 question number 3 பார்க்க போறோம். If the profit earned on selling an article for rupees 810 is the same as loss on selling it for rupees 530, then find the cost price of the article. ஸோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணும்போது நமக்கு 810 rupees கிடைக்குது. ஓகேவா? அதாவது லாபத்துக்கு சேல் பண்ணுறாங்க, லாபத்துக்கு விற்கும்போது நமக்கு 810 rupees கிடைக்குது. தென் அதே ப்ராடக்டை லாஸுக்கு சேல் பண்ணும்போது 530 rupees கிடைக்குது. அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி ஒரே ப்ராடக்டை வந்து லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் சேல் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே வந்து வெஜிடபிள்ஸ் சேல் பண்ணும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம எவ்வளோ காஸ்ட் வச்சாலும் அந்த வெஜிடபிள் சேல் ஆகிடும் இல்லையா? ஆனால் ஒரு 2 daysக்கு அப்புறம் அப்படிங்கும்போது அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் குறையும் போது என்னாகும், அதனுடைய ரேட்டு வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரே ஆர்டிக்கல் தான் நமக்கு 2 days பிஃபோர் ஒரு ரேட்டும் ஆஃப்டர் 2 days ஒரு ரேட்டும் நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணும்போது நமக்கு 810 கிடைக்குது, அதே ப்ராடக்டை லாஸ்க்கு சேல் பண்ணும்போது 530 rupeesக்கு கிடைக்குது. அப்படின்னா அந்த ப்ராடக்டை எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க, அதனுடைய டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு இங்கே ப்ராஃபிட் பற்றியும் கொடுத்துருக்காங்க, லாஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது ரெண்டுக்கான ஃபார்மேட் தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸை சேல் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ரிமைனிங் நமக்கு ப்ராஃபிட். ஸோ லாஸ் வேணும்னா ஓவரால் ப்ரைஸ்லேருந்து நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோமோ அதை ரெடியூஸ் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் வேல்யூ லாஸ் இல்லையா? இந்த ரெண்டு ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும்போது எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அவங்க, 810 rupeesக்கு. சரியா? காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, நாம் தான் ஃபைன் பண்ணணும். லாஸ் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, நாம் தான் ஃபைன் பண்ணணும். லாஸ்க்கு எவ்வளோ சேல் பண்ணுறாங்க, 530 rupees சேல் பண்ணுறாங்க. ஸோ இது கேஸ் 1, இது கேஸ் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டுலேயுமே நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் இல்லையா? ஸோ அதனால் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணோம்னா ப்ராஃபிட்கான கேஸும் ஈக்குவல் டு லாஸ்க்கான கேஸ், அதாவது கேஸ் 1 ஈக்குவல் டு கேஸ் 2. கேஸ் 1க்கு நமக்கு என்ன, 810 மைனஸ் சிபி தட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்க்கு என்ன, சிபி மைனஸ் 530. இங்கே நமக்கு சிபியோடைய வேல்யூ வேணும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒரே சைடில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ 810 இந்த சிபி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஆல்ரெடி இங்கே ஒரு சிபி இருக்குது. இந்த மைனஸ் சிபி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது ப்ளஸ் சிபி அப்படின்னு மாறிடும். இங்கே மைனஸ் 530 ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது ப்ளஸ் 530 அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது நமக்கு 1340 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே சிபி ப்ளஸ் சிபி, அப்போ 2CP அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு சிபி மட்டும்தான் வேணும் இல்லையா? ஸோ 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 1340 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு சிபி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது 1340 2 டேபிளில் க்ராஸ் பண்ணலாம். 1 டைம் 2, இங்கே வந்து நமக்கு 6 டைம் 12, ரிமைனிங் 1, 14 கன்சிடர் பண்ணணும். 7 டைம் 14, தென் இந்த 0 கேரி ஓவர் ஆகும். ஸோ சால்வ் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, 670 rupees அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்க்கும் லாஸ்க்கும் சேல் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிக்கலுடைய ஒரிஜினல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 670 rupees. ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.